ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி 2 ஃபோனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பை அவங்க மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜும் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு ஃபீச்சர் நல்லா இருந்தாலும் இன்னொரு சைடு இது ரொம்ப டேஞ்சரும் கூட. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஈஸியாக மற்றவங்க லாகின் பண்ணி நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத அழுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரே வாட்ஸ்அப்பை எப்படி 2 மொபைலை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோட மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு கொண்டு வர போகிறேன். இதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற மொபைலில் வாட்ஸ்அப் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இங்கே மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ரைட் சைடில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் ஆஸ் கம்பேனியன் டிவைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோட் ஓப்பன் ஆகும். இந்த QR கோட் வச்சு தான் அந்த மொபைலோட வாட்ஸ்அப் எல்லாமே இந்த மொபைலில் கொண்டு வர போகிறோம். இப்போ உங்கள் மொபைலில் மேலே ஒரு 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் டிவைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே லிங்க் டிவைஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மொபைலோட QR கோட் ஸ்கேன் பண்ணால் போதும். அந்த மொபைலோட வாட்ஸ்அப் சேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இன்க்ளூடிங் கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே அப்படியே இந்த மொபைலில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜும் இந்த மொபைலில் காட்டும். ஈவன் நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதல் கொண்டு இந்த மொபைலில் பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், என்னோட வாட்ஸ்அப் வேறு யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஸோ உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடில் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் டிவைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே எந்த ஒரு டிவைஸும் இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப் வேறு யாரும் லாகின் பண்ணலை. ஒருவேளை இங்கே உங்களுக்கு தெரியாத டிவைஸ் ஏதாவது இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் மற்றவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஏதாவது டிவைஸ் காட்டினா அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லாக் அவுட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைலில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். வேறு ஏதாவது டெக் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.